ஹை டு ஆல். லைஃப் இஸ் அ ரேஸ், ரன் 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 அப்படின்ற ஒரு டைலாக் வந்து நம்ம செட்டில் ஆகுற வரையும் நமக்கு புரியவே புரியாது. கடைசி வரையும் புரியலன்னா நம்ம செட்டிலே ஆகலைன்னு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து லேட்டா ஆஃபீஸ்க்கு போனா அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம வந்து ஆஃபீஸ் கிளம்பி கொஞ்சம் 9 மணிக்கு ஆஃபீஸ் இல்லை 10 மணிக்கு ஆஃபீஸ்க்கு ஒரு 9:58க்கே இருந்தாலும் சரி, இல்லைன்னா 8:59க்கு இருந்தாலும் சரி, 9 o'clock 10 o'clock சேர்த்து சொல்கிறேன். அப்படி இருந்தால் ஓகே, ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆகலாம். எப்படியா இருந்தாலும் டைமுக்கு போனாலும் போகலனாலும் நடக்கிறது நடந்துட்டே தான் இருக்கும், சரிங்களா? ஆனால் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக நம்ம இருக்கலாம். இதே வந்து நம்ம லேட் ஆகி ஆஃபீஸ்க்கு போய் உட்காந்துட்டு அப்புறம் நம்ம மனசு நம்மளை கேள்வி கேட்குதோ இல்லையோ, எதிர்க்க இருக்கவங்க அந்த அளவுக்கு வச்சு நம்மளை செய்வாங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நம்ம என்னதான் ரீசன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மழை அப்படின்னு சொன்னாலும் யாரும் அதை கேட்க மாட்டாங்க. அவங்கவங்களுக்கு அவங்கவங்க வேலை நடக்கிறது தான் முக்கியம். அதே மாதிரி தான் நானும் ஒரு விஷயத்த இன்னைக்கு தான் ரொம்ப கிளியர்டா புரிஞ்சுக்கிட்டேன். எப்பயுமே 10 மணி ஆஃபீஸ்க்கு 9:58க்காவது உள்ள இருந்தா, அந்த நாள் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்குமோ இல்லையோ, ஆனா வந்து ஓகே, நம்ம வேலைய நம்ம செஞ்சிடலான்ற கான்ஃபிடென்ட் நமக்கு இருக்கும். ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பிக்கும்போதே அது சரியில்லனா, முடிவும் சரி இருக்காதுல்ல, அப்படின்றத நான் இன்னைக்கு உணர்ந்தேன். இவ்வளோ ஏன் காலையிலேயே இந்த வீடியோ நான் உங்ககிட்ட பேசி போடணும்னு நினச்சேன். ஆனா போடவே முடியல. இப்பதான் அதுக்கான டைம் கிடைச்சது. எதுவுமே எப்பயுமே நமக்கு கிடைக்காது. எப்போ வந்து மற்றவங்க வந்து நமக்கு டைம் கொடுப்பாங்க ஏதாவது பண்ணுறதுக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறத விட, நமக்கு வேணுன்றத புரியும்னு நம்புறேன். எப்பயுமே சொல்ற மாதிரி தான். இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்டங்க சொல்ல போறேன். மறுபடியும் பெர்ஃபெக்ட்டா சீக்கிரமா டக்குன்னு இன்னொரு வீடியோல நம்ம சந்திப்போம். டாட்டா.